Stop, ready, stop, steady. பாலத்துல நாங்கள் ஏறி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். உதவி செய்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இருபக்க பாதை இன்னைக்கு உங்களுக்கு ஓபன் ஆயிடும். புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பாலத்துல தான் இந்த ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும். எவ்வளவு ஒண்ணும் இல்லை பாலமாண்டு இதில் புகைப்படம் அடிக்கணும். எங்களுக்கு திருப்தி இல்லை, மறக்கவே மாட்டேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் தற்பொழுது கிளிநொச்சி. குறிப்பாக சொல்லணும்னா பாருங்க, புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பாலத்துல தான் போட முடியாது. பாலத்துல கிட்டத்தட்ட பயணம் செய்கிற முடியும் தருவாயில வந்திருக்கிற நேரங்களில் இந்தியாவுடைய ஒரு உயர் அதிகாரி, இந்திய துணை தூதுவர் அவர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறார். இந்த பாலத்துல எல்லாருமே இப்ப கிட்டத்தட்ட ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைய தினம் சிறப்பு விழா இடம்பெறும் என்று நம்புறோம். பார்ப்போம் இந்த இடங்களை மக்களை எப்போ பயணம் செய்ய விடுறாங்க மற்றும் இந்த பாலத்துடைய அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி இருபக்க பாதை. இந்த இடங்களில் நாங்கள் பரந்தனிலேருந்து முல்லைத்தீவு போகும்போது பயணிக்கலாம். மறுபக்கம் முல்லைத்தீவுலேருந்து பரந்தன் வரும்போது பயணிக்கிற அந்த பாதைகள்லாம் இருக்குது. அதோட இந்த இடத்துல இந்திய துணை தூதுவர் இந்த இடங்களை கதைச்சு கொண்டிருக்கிறார். அதோட முன் பக்கத்தில் அந்த நடந்து போகிறதுக்கான அந்த படிகள் எல்லாமே அமைச்சு முடிச்சுட்டோம். இப்போ இந்த மறுபக்கம் அந்த பணிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிற இந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த இடங்கள்ல இந்த பால வேலைகள் எல்லாம் முடியும் தருவாயில் இருக்கும்போது இந்திய துணை தூதுவர் இந்த இடங்கள்ல வந்து இந்திய இராணுவத்துடன் கழித்து கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்க்கிறோம். தொடர்ந்து அதிவேகமாக இந்த வேலைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த இடங்கள்ல பாருங்க, இந்திய துணை தூதுவர் உள்ள பாக்குறது போய் பண்ணிக்கலாம். இந்த இடங்களை பாருங்க, பாலத்துல நாங்கள் ஏறி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். பாலத்துல முடிவு வேலைகளை பாருங்க எப்படி இருக்குண்ட. எவ்வளவு ஒண்ணும் இல்லை பாலமாண்டு. தொடர்ந்து இந்த இடங்கள்ல உயர் அதிகாரிகள் மற்றும் இந்திய துணை தூதுவர் மற்றும் இலங்கை இந்திய இராணுவர்கள் எல்லாம் இணைந்திருக்கணும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வெளிப்புற தோட்டத்தை காட்டுறோம் பாருங்க. இதுதான் கிட்டத்தட்ட பாலத்தின் முழுமையான அமைப்பு. கிட்டத்தட்ட இது ஒரு பக்கம். இங்க இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் முல்லைத்தீவுல இருந்து பரந்தன் போகும்போது பயணிக்கிற பாதை இந்த பாதை. இதுல மறுபக்கம் கிட்டத்தட்ட பரந்தன்ல இருந்து நாங்கள் முல்லைத்தீவு போகும்போது பயணிக்கிற பாதை தான் இந்த பாதை. பாருங்க, தொடர்ந்து இந்த இடங்கள்ல உள்ளுக்குள்ள தகடுகள் எல்லாமே வச்சு பூட்டி, இதுல பாருங்க ஒரு சின்ன தடமா கொண்டு வச்சு அந்த நட்டுகள் எல்லாமே பூட்டி கொண்டு இருக்கிற காட்சியை தான் பார்க்கிறோம். பாருங்க, இப்படித்தான் நட்டுகள் எல்லாம் பூட்டி கொண்டு இருக்கணும். பாதையிலுமே நடக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைய கால மக்கள் இந்த இடங்கள்ல பாருங்க. இப்ப இந்த பாதையினூடாக தான் பயணிச்சு கொண்டு இருந்தவ பாருங்க. இந்த பாதையினூடாக பயணிச்சு கொண்டிருந்த தருணங்கள்ல இதுல இருந்து அப்படியா முழுமையாக இந்த இடங்கள்ல பயணிக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். பார்க்கலாம். பாலத்தினுடைய
முழுக்கட்ட வேலைகளுமே இறுதி பெறும் தருவாயில் இருக்கின்றது. சில இடங்கள்ல உயர்ந்து நாளைக்கு இதுல எல்லாமே நட்டுகள் எல்லாமே போட்டு பாருங்க உயர்ந்திருக்கு. தொடர்ந்து இவர்கள் எல்லாரும் இந்த நட்டுகள் இருக்கிற வேலைகள் செய்து கொண்டிருக்கணும். இந்த இடங்களை பாருங்க இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இது அந்த சைட்ல ஒரு தடம் கொண்டு வரும், அதை வச்சு நான் போட்டு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து உண்மையாகவே வேலைகள் எல்லாம் அவசரமாக அதிவேகமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. அடுத்தடுத்த பணிகள் என்ன மாதிரி இடம்பெறும், இந்த இடங்களில் என்ன நடக்கும், என்ன மாதிரி திறப்பு விழாவெல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடங்களில் ட்ரோன் எல்லாம் படி நம்ம பாருங்க. ஆனால் இந்த இடங்கள்ல சிறு பிள்ளைகளை நடந்து கூட்டிட்டு போகும்போது கவனம் என்ன, இந்த இடங்களை இறங்கினா பாருங்க அப்படியே கீழே விழ வேண்டிய அபாயம் கூட இருக்குது. ஏன்னா பெரியவங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்கு அமைப்பு? இவர்தான் எங்களுடைய இந்திய துணை தூதுவர். நட்டு போட்டு அந்த வேலையை தான் இடம்பெறும். அதிகமாக இந்த இடங்கள்ல இந்திய துணை தூதருடைய பேட்டி இடம்பெற போது. இப்ப அவர் கதைக்கையில என்ன நேர முடிய என்ன வேலை இது எப்ப திறக்க போறாங்களா? இல்ல தானே பாருங்க பாலத்தினுடைய அமைப்பு, இருபக்க அமைப்பு எப்படி இருக்குண்டு. இந்த இடங்கள் எல்லாரும் பாருங்க நடந்து இந்திய இளைஞர் ராணுவம் மற்ற மக்கள் எல்லாருமே சும்மா தற்காலிகமா நடந்து பயணம் செய்யறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்கள்ல பாலத்தின் மேலே நின்று பாருங்க இந்திய ராணுவர்கள் இலங்கை மற்றும் இந்திய கொடிகளை உயர்த்தி காட்டி கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இது எங்களுடைய இந்திய துணை தூதுவர் ஒரு தற்காலிகமாக ஒரு பயணம் செய்து இந்த இடங்கள்ல பயணம் செய்து காட்ட போற என்ன மாதிரி இந்த பாலத்தினுடைய செயற்பாடுகள் இருக்குண்டு அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடங்களில் தொடர்ந்தும் நிறைய இராணுவம் அந்த பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க அந்த அதிகாரிகள் எல்லாமே சத்தம் எழுப்பி அந்த பயணம் செய்து பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்குது. என்ன 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 கவனம் பாருங்க எல்லாருமே கீழே இறங்குறாங்க. உயர் அதிகாரிகளுடைய வாகனம் செல்ற இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்திய துணை தூதருடைய வாகனம் மெதுவாக பயணம் செய்யற அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். இந்திய துணை தூதருடைய வாகனம் இந்திய கொடியுடன் பாருங்க மெதுவாக அந்த பாலத்தின் ஊடாக தற்காலிக பயணம், அதாவது ஒரு ட்ரையல் பாக்கினம். அந்த சத்தத்தை பாருங்க, சத்தம் எப்படி சத்தம் கேட்குதுன்னு பாருங்க.
சத்தம் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த நட்டுகள் எதுவும் அந்த ஃபுல்லாகவே மூடு என்ன நிறுக்கையில நட்டுகள் இருக்கின பிறகு இன்னும் அந்த சத்தங்கள் குறைவா இருக்கும். முற்பகுதியிலேருந்து இந்திய அதிகாரி, அதாவது இராணுவ அதிகாரி வர அதற்கான அந்த சைகைகளை காட்டி அந்த வாகனத்தை இறக்குறார். கிட்டத்தட்ட பாருங்க, வாகனம் இறக்குவதற்கான அந்த ஒரு சரிவான பகுதி இந்த இடத்துல செய்திருக்கணும். இந்த இடத்துல பாலம் உத்தியோகபூர்வமாக இன்னும் திறக்கப்படவில்லை. தற்காலிகமாக ஒரு பயணம் செய்திருக்கிற இந்திய துணை தூதுவ அதிகாரி, அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்தனாங்க. உண்மையாகவே இது ஒரு கிளிநொச்சி மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று தான் சொல்லணும். இந்த இடங்களில் நிறைய நாட்கள் இந்த தற்காலிகமான ஒரு சிரமத்தில் இந்த பாதையினூடாக பயணம் செய்த போது இன்றைய தினம் இந்த ஒரு பயண ஓட்டம் பார்க்கும்போது அதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கேன். தொடர்ந்து இந்த இடங்கள்ல என்ன விடயம் எல்லாம் இடம்பெறுறது நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த காணொளியூடாக பார்க்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் அதாவது பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு போகிற பக்கம் ஒரு தடவை பயணம் செய்து பார்த்தாங்க. இப்போ இந்த அதன் பிறகு முல்லைத்தீவிலேருந்து பரந்தன் பக்கம் போகிற மறுபக்கம் பயணம் செய்து பார்த்தவங்க இந்த இடங்களில் இந்திய மற்றும் இலங்கை உயர் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறோம். மற்றது மக்களும் இந்த இடங்களை தண்டு பார்வையிட்டு கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் மறுபடியும் பாருங்க, இந்திய இலங்கை ராணுவம் உட்பட இந்திய துணை தூதுவர் எல்லாருமே இணைந்து அந்த பாலத்தில் திரும்ப நடந்து அந்த இடங்களை பரிசோதிக்கிற காட்சியை தான் பார்க்குறோம். ஆமா, என்ன சந்தோஷமா? சரியான சந்தோஷமா? அம்மாக்கு என்ன சந்தோஷமா? உண்மையாவா? பாலம் போட்டது எங்களுக்கு சந்தோஷம், சரியான சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னா உதவி செய்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம். நன்றி. இந்திய ராணுவத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? மறக்கவே மாட்டேன். இந்திய ராணுவம் முழுக்க மற்றும் இந்திய துணை தூதுவர் உட்பட இதுல இருந்து புகைப்படம் எடுக்கிற அந்த காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பாலத்தின் மேல் உட்கார்ந்து பின்னுக்கு அந்த இலங்கை இந்திய தேசிய கொடி இருக்குது, அதோட துணை தூதுவருடைய வாகனம் இருக்கு, மற்றும் துணை தூதுவர் நடுவில் நிற்கிறார். பாருங்க, தொடர்ந்து கிட்டத்தட்ட இலங்கை இந்திய ராணுவம் உட்பட அந்த இடங்கள்ல புகைப்படம் எடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, இதுல இந்திய ராணுவர்கள் எல்லாமே பாருங்க கீழே இருக்கணும். அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். தமது இங்கே வந்து அந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட சகரபந்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனை அந்த பாலம் கட்டுமானமானது முடிவு பெறும்போது அவங்களுக்கும் தங்களுடைய வேலைகளை முடிவு செய்த அந்த ஒரு ஆனந்த மகிழ்ச்சியில் அந்த மேலே நின்று அந்த தேசிய கொடிகளை பிடித்து கொண்டு அந்த புகைப்படம் எடுக்கிற காட்சி தான் பார்க்குறோம். இந்த இடங்களில் இவர்கள் இருவரும் இணைந்துதான் இந்த கூடுதலாக இந்த காணொலிகள் பதிவு செய்த இந்த வேலைத்தளங்களில் நடக்கிற காணொலிகள் எல்லாம் புகைப்படங்கள் எல்லாமே பதிவு செய்யவர்கள் இவர்கள் 2 பேரும் தான். பாருங்க, இவர்கள் தான் இந்த இடத்துல இருந்து டோன் மூலம் வீடியோவும் எடுத்து இந்த இடங்கள்ல நின்று புகைப்படம் எடுக்க போயினோம். ஓகேவா, சொல்லவா? என்ன சொல்லவா? வெயிட் ஸ்டாப். ஓகேவா, ரெடி ஸ்டாப், ரெடி ஸ்டாப், ஸ்டடி ஸ்மைல் ஸ்டாப். வெயிட் ஓகேவா, வெயிட் போதுமா, கொஞ்சம் இருங்க, போதும் பேக்ல எடுத்துக்கிறேன். இரு பேக் பாருங்க, வீடியோ ப்ளீஸ் வெயிட் ஸ்டாப், ப்ளீஸ் வெயிட் ஸ்டாப், வீடியோ ஸ்டாப். இந்த இடங்கள்ல மக்கள் எல்லாருமே நின்று பார்த்து வந்துக்கலாம். அப்படி இருக்கு. ப்ளீஸ் வெயிட் ஸ்டாப். இன்னைக்கு உங்களுக்கு ஓபன் ஆயிடும். நீங்க நல்லபடியா வந்துட்டு உங்க ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும். ஓகே, வாங்க வாங்க.
இந்த இடங்கள மக்கள் எல்லாருமே நின்று இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். அதோட இப்ப கிட்டத்தட்ட இலங்கை ராணுவர்களும் இணைந்து இதுல புகைப்படம் அடிக்கணும். இந்திய இலங்கை ராணுவர்கள் எல்லாருமே இணைந்து இப்ப புகைப்படம் எடுத்துக்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? என்ன திரும்ப என்ன காரணம்? விளக்கம் கொடுத்துட்டு ஆரம்பத்தில்